இந்த நாளிலும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், பெரியவர், அவர் மாறாதவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி நம்மை வழி நடத்துகிறார். இன்றைக்கும் நம்மை நடத்தி செல்வார். சங்கீதம் 1:1 துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இந்த சங்கீதத்தின் வசனம் நம்மளுக்கு நிறைய படிச்சிருப்போம், தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இந்த முதல் வசனத்துல முதல் வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்து இன்னைக்கு சொல்லுவோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம யாரு துன்மார்க்கர் அப்படின்னு ரொம்ப நேரமா தேடிட்டு இருப்போம். ஆனால் துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இமோஷன்ஸ் தான் துன்மார்க்கம். உணர்ச்சிகள், நம்முடைய ஃபீலிங்ஸ், இதெல்லாம் தான் அன்காட்லி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. தேவ பக்தி இல்லாத துன்மார்க்கமாய் செயல்படுகிற காரியம் எதுனா நம்முடைய இமோஷன்ஸும் நம்முடைய ஃபீலிங்ஸும். நிறைய பேர் ஃபீலிங்ஸை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுப்பாங்க, உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகள் எடுப்பாங்க. அப்படி தான் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஃபீலிங்ஸ் ஆர் ஃபிக்கல், தே ஆர் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். உணர்ச்சிகள்லாம் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும், என்றும் நிலையாக இருக்காது. நிலையற்ற காரியங்கள் தான் நம்முடைய உணர்ச்சிகள். அப்போ பல நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே அன்காட்லியாக இருக்குது, துன்மார்க்கருடைய முடிவுகளாக இருக்கிறது. அப்போ நம்ம அதன்படி நடக்கக்கூடாது, அதன்படி செயல்படக்கூடாது தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட். Holy Spirit is our standard to make any decision in our lives. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய தரமாக இருக்கிறார். அந்த தரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவுகள் எடுக்கணும். அப்போ நம்முடைய உணர்ச்சிகள் என்ன சொன்னாலுமே, உணர்ச்சிகள் எல்லாவற்றையும், ஃபீலிங்ஸ் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருடைய கையில் கொடுக்கும் பொழுது அவர் ஆளுகை செய்வார். அவருடைய வசனம் என்ன செய்யணுன்றது நம்மளுக்கு சொல்லும். அதன்படி நம்ம முடிவுகள் எடுக்கணும். நம்மள அநேகர் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிகள் நிமித்தமாக துன்மார்க்க முடிவுகளை எடுத்ததுனால பல பிரச்சனைகளில், பல சிக்கலில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னா, திரும்பவும் நம்ம உணர்ச்சியிலேயே முடிவு எடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவருடைய தரத்திற்கு நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது தான் நம்ம தேவனுடைய வழியில் நடக்கிறோம் என்ற அர்த்தம். இதை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்ம எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்னா, இரவும் பகலும் அவருடைய வேத வசனங்களை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய உணர்ச்சியில் நீங்கள் முடிவு எடுக்க மாட்டீங்க, பரிசுத்த ஆவியானோட தரத்தில் முடிவெடுப்பீர்கள். ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, துக்கமாக இருக்கும் பொழுது, கோபமாக இருக்கும் பொழுது, வெறுப்பில் இருக்கும் பொழுது, பகையில் இருக்கும் பொழுது எந்த முடிவு எடுத்தாலுமே அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான முடிவு. அவைகள் கர்த்தருக்குரிய முடிவுகள் அல்ல. ஸோ இன்றைக்கும் ஒருவேளை ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தீங்கன்னா முடிவு எடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சோர்வில் இருந்தீங்கன்னா எந்த முடிவும் எடுக்காதீங்க. எந்த காரியத்தையும் ப்ரொசீட் பண்ணாதீங்க. உங்களுடைய மனசில் சமாதானம் இல்லைன்னா எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. தேவனுடைய வார்த்தையை படித்து தியானம் செய்து அதை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், இளைப்பாறுதலை தருவார், ஒரு தெளிவை தருவார். அதன் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும், நீங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி முடிவெடுப்பதற்கு ஒரு சிறந்த நாள், ஒரு அபிஷேகம் நிறைந்த நாள், அற்புதம் நிறைந்த நாள். துன்மார்க்க முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டாம். தேவன் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக முடிவுகளை எடுப்போம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம்.